ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கேம் டர்போ 5.0 வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கேம் டர்போவில் என்னென்ன நியூ ஃபீச்சர்ஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, இந்த கேம் டர்போவை எப்படி உங்கள் மொபைலில் இன்ஸ்டால் பண்ணுறது, இதெல்லாம் பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு MIUI குளோபல் செக்யூரிட்டி ஆப்போட லேட்டஸ்ட் வெர்ஷன் 6.2.2 வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதோட சைஸ்னு பார்க்கும்போது அரௌண்ட் 69.2 MB இருக்குது. ஸோ இந்த ஆப்பை நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணிடுங்க. ரெட்மி MI Poco மொபைல்ஸோட டெக் நியூஸஸை பற்றியும் சாஃப்ட்வேர் அப்டேட்ஸை பற்றியும் சிஸ்டம் ஆப்ஸோட அப்டேட்டட் வெர்ஷன் இதெல்லாம் நான் அந்த குரூப்பில் இன்ஸ்டண்ட்டாக ஷேர் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிடுங்க. ஓகே, அடுத்து இந்த செக்யூரிட்டி ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இன்ஸ்டால் ஆயிடுச்சுன்னா எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. பட் ஒரு சில மொபைல்ஸில் இந்த செக்யூரிட்டி ஆப் வந்து இன்ஸ்டால் ஆகாது. ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி உங்கள் மொபைலில் சைனாவோட லேட்டஸ்ட் செக்யூரிட்டி ஆப் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த ஆப் வந்து உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகாது. ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் செக்யூரிட்டி ஆப்போட ஆப் இன்ஃபோவில் அந்த ஆப்பை அன்இன்ஸ்டால் அப்டேட்ஸுங்கிறத கிளிக் பண்ணி அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஸோ இப்போ இந்த குளோபல் செக்யூரிட்டி ஆப்போட லேட்டஸ்ட் வெர்ஷன் 6.2.2 இன்ஸ்டால் பண்ணுங்கள். சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆயிரும். ஓகே, இந்த செக்யூரிட்டி ஆப்போட சேஞ்ச் லாக்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு கேம் டர்போ 5.0 வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் கேம் டர்போவோட UI அண்ட் லேஅவுட்ஸ்லையுமே ஒரு சில சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் கேம் டர்போவோட ஐக்கானையுமே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஓவராலாக செக்யூரிட்டி ஆப்போட பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸையுமே ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரியல் டைமில் கேம் டர்போ செட்டிங்ஸில் எந்த ஒரு சேஞ்சஸ் அண்ட் நியூ ஃபீச்சர்ஸுமே கொண்டு வரல. ஓவராலாக பெர்ஃபார்மன்ஸை மட்டும்தான் ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் கேம் டர்போவோட அடிஷ்னல் செட்டிங்ஸை யூஸ் பண்ணி எப்படி உங்கள் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுன்னு ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு டெடிகேட்டடான வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா ஐ பட்டன்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, அடுத்து ஓவராலாக கேம் டர்போ ஆப்புக்குள்ளே உங்களுக்கு எந்த ஒரு மேஜர் சேஞ்சஸுமே தெரியாது. சேஞ்சஸ் எங்கே கொண்டு வந்திருக்காங்கன்னா நீங்கள் கேம் ப்ளே பண்ணும்போது வர கேம் டர்போ செட்டிங்ஸில் தான். இதில் கேம் டர்போவோட UIயை டோட்டலாகவே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் ப்ரீவியஸ் வெர்ஷன்ஸ் ஆஃப் கேம் டர்போவையும் நான் ஸ்க்ரீனில் ஷோ பண்ணுறேன். உங்களுக்கு எந்த UI பிடிச்சிருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த லேஅவுட்டில் லெஃப்ட் சைடில் எப்பவும் போல் வீடியோ டூல் பாக்ஸ் ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. இது மூலமாக எல்லா ஆப்ஸையுமே நீங்கள் ஈஸியாக ஃப்ளோட்டிங் விண்டோவில் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். கிளியர் மெமரி, இந்த ஃபியூச்சர் மூலமாக பேக்ரவுண்டில் உங்களுக்கு தேவையில்லாமல் ரன் ஆகிட்டு இருக்க ஆப்ஸை இன்ஸ்டண்ட்டாக கில் பண்ணும். அண்ட் அடுத்து க்ளீன் அப் ஸ்டோரேஜ், இந்த ஃபியூச்சர் மூலமாக ரேம் மட்டும் இல்லாமல் பேக்ரவுண்டில் தேவையில்லாமல் ரன் ஆகிட்டு இருக்க மெமரியும் கிளியர் பண்ணி கேமிங் எக்ஸ்பீரியன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுது. அண்ட் அடுத்து ஸ்க்ரீன்ஷாட், ஸ்க்ரீன் ரெக்கார்டர், DND, டைமர் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. வாய்ஸ் சேஞ்சரை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி ஒர்க் ஆகிட்டு இருந்த மொபைல்ஸில் மட்டும்தான் ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. இந்த அப்டேட் மூலமாக நியூவாக எந்த மொபைல்ஸ்க்கும் கொண்டு வரல. அண்ட் அடுத்து பூஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்னு ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. இது மூலமாக உங்கள் பேக்ரவுண்ட் மெமரி, ஸ்டோரேஜ் இதெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு ஹார்ட்வேரோட கரண்ட் யூசேஜையும் செக் பண்ணிக்க முடியும். பேலன்ஸ் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் மூட ஈஸியாக ஒரு ஸ்விட்ச் மூலமாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. பேலன்ஸில் ப்ளூ கலர்லையும் பெர்ஃபார்மன்ஸில் எல்லோ கலர்லையும் ஷோ ஆகிற மாதிரி அனிமேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் டீட்டெயிலாக FPSோட ஸ்டாட்டிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பிஃபோர் வந்து எவ்வளோ FPS இருந்தது, இதை எனபிள் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ FPS இருக்குது, அண்ட் எந்தெந்த இடத்துல எல்லாம் ஃப்ரேம்ஸ் வந்து ட்ராப் ஆகுதுன்னு டீட்டெயிலாக ஒரு கிராஃபில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் தான் கேம் டர்போ 5.0 கொடுத்துருந்தாங்க. இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருந்தது. அண்ட் இன்னும் வரப்போகிற அப்டேட்ஸில் ஒரு சில ஃபீச்சர்ஸும் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ப்ரீவியஸ் கேம் டர்போவோட கம்பேர் பண்ணும்போது இந்த நியூ கேம் டர்போவில் பர்ஃபார்மன்ஸ் வந்து ஸ்லைட்லி நல்லா இருந்தது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே கைஸ், இந்த கேம் டர்போவை யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிக்கலனா சிம்பிளாக உங்கள் செக்யூரிட்டி ஆப்போட ஆப் இன்ஃபோவில் அன்இன்ஸ்டால் அப்டேட்ஸ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. உங்கள் செக்யூரிட்டி ஆப் வந்து ஸ்டேபிள் வெர்ஷனுக்கு வந்துடும். ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. I